எனக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த கோயிலுக்கு வரேன். இவ்வளவு பக்திமயமான இதுதான் கோயிலுக்கு உள்ள. கடிச்சு பாபு சாப்பிடு பாபா. லிடில் டூர் நாங்கள் இப்போ லிடில் டூர் பண்ணுறோம். இந்த மற்ற சைடு எடுப்பாங்க. வணக்கம் எல்லாருக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு முழுக்க முழுக்க ஒரு பக்தி வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. பக்தி வீடியோன்னு சொன்னால் நான் ஒரு சைவ கோயிலுக்கு வந்திருக்கிறேன். இங்கே சுவிஸில் பேர்ன் என்ற மாநிலத்தில் ஒரு சைவ கோயில் ஒன்று இருக்குது. வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் கோயில் எப்படி இருக்கும், உள்ளே என்ன மாதிரி பூசை எல்லாம் நடக்கும்ன்றதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்னோட வாங்க இந்த வீடியோவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி தமிழ் உடுப்பெல்லாம் போட்டு பொட்டெல்லாம் வச்சிங்க பாருங்கள், பொட்டெல்லாம் வச்சு தமிழ் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கிறேன். ஸோ நல்லா இருக்குது. ஆனால் குளிர், சரியான குளிர். அதுக்குள்ளே இந்த உடுப்பெல்லாம் போட இல்லாது, இருந்தாலும் நான் போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஜாக்கெட் எல்லாம் போட்டு பண்ணேன். ஓகே, கோயிலுக்கு போவோம். இதுதான் கோயில். இங்கால வந்து பள்ளிவாசலும் இருக்குன்னு நினைக்கிறேன் பக்கத்தில். உள்ளே போய் விசாரிச்சா தான் தெரியும். எனக்கு இந்த இடம் புதுசு. இதுதான் கோயில், பார்த்தாலே தெரியும். எப்படி குளிரன்னு பாருங்க, சரியான குளிர். எனக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த கோயிலுக்கு வரேன். இவ்வளவு பக்திமயமான நிலை தான் மாறும். இந்த கோயில் நீங்கள் முதல் பார்த்த அந்த கண்ணாடி பில்டிங்குக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த பில்டிங்குக்குள்ளுக்கு நீங்கள் என்ட்ரி ஆன உடனேயே இந்த கோபுரத்தை தான் பார்ப்பீங்க. இது கோயிலோட முதலாவது கோபுரம், அதாவது வாசல். பார்க்க நல்லா இருக்குது. இது கோயிலுக்குள்ளே இருக்கிற அந்த சிற்ப வேலைகள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஆனால் வடிவாக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவும் இருக்குது. நல்ல வடிவான ஒரு பிள்ளையார் சிலை ஒன்று வச்சிருக்கணும். அதை விட மற்ற சைடில் விபூதி, சந்தனம், குங்குமம் எல்லாம் இருக்குது. எடுத்து வச்சாச்சு, விபூதியும் போட்டாச்சு. இப்போ கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். கோயிலுக்குள்ளே பார்த்தீங்களேண்டா அப்படியோ பெருமையாக இருக்கும். ஏனெண்டா நாங்கள் போனது ஞாயிற்றுக்கிழமை ஒரு மத்தியான டைம். பெருசாக ஆக்களே இல்லை அங்கே. சொல்லப்போனால் நாங்கள் மட்டும்தான் அங்கே கும்பிட போனாங்க. அதை விட இப்போ ஐயப்ப சாமி விரதம் பூசைகள் நடக்கிறதுனால 3 மணி 3:30 4 மணி அந்த அளவில் தான் பின்னேற பூசைகள் இருக்கும், விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னவ. இதில் இலங்கையோட ஒரு 3D மாதிரி ஒரு பெயிண்டிங் பண்ணியிருக்கணும். அதில் ஒரு சுவாமிகள் இருக்கிற அந்த டிசைன் எல்லாம் போட்டிருந்தவ. அப்படியோ இங்கால வந்தால் சரஸ்வதி சிலை, முருகர் சிலை, அதை விட சிவனோட சிலை இருந்தது. மேலேயே நிறைய ஃபோட்டோஸ் இருந்தது. அவங்க எல்லாருமே சைவ சமயத்தில் இருக்கிற, அதாவது அந்த சாமியார்களோட படங்கள். அதில் வெள்ளக்காரற்ற படங்களும் இருந்தது. அவங்க சைவ சமயத்துக்கு மதமாற்றம் செஞ்சு இருக்கிற சாமியார்களோட ஃபோட்டோஸும் அதில் கொழுவி இருக்கணும். இது முருகனோட சன்னிதானம். முருகன் என்னோட ஃபேவரட் கடவுள். ஸோ அவருக்கு தனி சன்னிதானம் வச்சு தனி கொடிக்கம்பம் எல்லாம் வச்சிருக்கணும். இதுதான் முருகனோட சன்னிதானம். உள்ளுக்கே நிறைய கண்ணாடிகளும் இருந்தது. இந்த கோயிலில் நான் பார்த்த ஒரு வித்தியாசமான விஷயம் வந்து 3 கொடிக்கம்பம் இருக்குது. மூலஸ்தானத்தில் இருக்கிற சிவனுக்கு ஒரு கொடிக்கம்பம், அதை விட பக்கத்திலே இருக்கிற துர்க்கை அம்மன் நினைக்கிறேன், காளி அம்மனா துர்க்கை அம்மனா தெரியல, அவங்களுக்கு ஒரு கொடிக்கம்பம் இருக்குது. பின்னாடி முருகனுக்கும் வந்து கொடிக்கம்பம் இருக்குது. பின்னாடி வந்து இந்த மூலஸ்தானத்துக்கு பின்னால் பெரிய ஒரு நடராஜர் சிலை இருந்தது. நல்ல வடிவாக இருந்தது, பார்க்க நல்ல பெருசு, சூப்பர் வடிவாக இருக்குது பார்க்குறதுக்கும். நல்ல அமைதியாக இருந்தது. நல்ல ஒரு மந்திரம் போய்கொண்டிருந்தது. அப்போ சரி கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்து கும்பிடலாமன்னுட்டு அப்படியோ இருக்கிற அமைதியாக.
அமைதியான இடங்களால் அது இருக்கிறது ரொம்ப கஷ்டம், அமைதியாக இருக்கிறது. ஏதோ அங்கே கொஞ்சம் இருந்தாங்க அமைதியாக கொஞ்ச நேரம் அந்த கோயிலில். நாங்கள் போன டைம் பிளேயான டைம், அதனால் பூசை அதுகள் ஒன்றையும் பார்க்கலாமல் போயிட்டுருது. மற்றது அதோட அங்கே அதுக்கு பொறுப்பானவங்களும் யாரும் இல்லை அந்த டீட்டெயில்ஸ் அதுகள் கேட்டு தெரிஞ்சு கொள்றதுக்கு. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சுது. மேபி பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து அவங்களோட கண்டக்ட் பண்ணி யாராவது அதை பற்றின விஷயங்கள் தெளிவாக சொல்லக்கூடியவங்களை ஒழுங்கு செஞ்சிட்டு போனால் இன்னும் இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்லலாம். இது கோயில் வெளியில், அந்த பில்டிங்குக்குள்ளேயே கோயிலுக்கு வெளியில் ஒரு கேன்டீன் இருக்குது. அங்கே வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் விற்றவை. அதுலேயும் பார்த்து எங்களுக்கு பிடிச்சது கொஞ்சம் வாங்கியிருக்கிறோம். சில ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன் அந்த கேன்டீனில். இது பூந்தி லட்டு, போண்டா. போண்டா இல்லை, இது என்ன பேர் இதுக்கு? வாய்ப்பன். மற்ற விட வாங்க இல்லையா? அவர் பாதி தான், நான் பாதி தான். திஸ் இஸ் வடை. பாதி எங்கேடா ஆல்ரெடி முடிஞ்சுது சாப்பிட்டு. அவ்வளோ பசி. இப்போ நாங்கள் தமிழோடு போட்டு லிடிலில் ஷாப்பிங் பண்ண போகிறோம். பக்கத்துலேயே ஒரு லிடில் இருக்குது. லிடில் டூர். நாங்கள் இப்போ லிடில் டூர் பண்ணுறோம். இந்த மற்ற சைடு எடுக்கணும். வடையும் சம்பல் எனக்கும் தாங்க. ரோல் வாங்கினாங்க. சம்பல் ஓகே. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம், சாப்பிட்டுட்டோம். இப்போ கிட்ட போய் கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட புதுசாக இந்த சேனல் பார்க்குறீங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.